வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மூலமாக ஃபேமஸ் ஆனது மட்டும் கிடையாது. கேபிஒய்லேயே ஆங்கரிங் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் ரக்ஷன் மற்றும் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ். அவங்க 2 பேருமே அதில் புதுசாக என்ட்ரு கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட கேபிஒயில் இருந்து இன்றைக்கி பாலா குரேஷி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமெடியன்ஸ் வந்து இன்றைக்கி வெள்ளித்திரை வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. அந்தளவுக்கே கிட்டத்தட்ட ஆங்கர்ஸும் அந்த மாதிரி வெள்ளித்திரையில் நிறைய ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரக்ஷன் வந்து இன்னைக்கு பெரிய ஸ்டார் கூடயே இன்னைக்கு படத்தில் நடிச்சிருக்காரு. துல்கர் சல்மான் கூட ஒரு மூவி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேபிஒயில் ரொம்பவும் ஃபேமஸான இன்னொரு ஆங்கரான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸும் நிறைய வெள்ளித்திரை மூவிஸில் கமிட் ஆகிருக்காங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலேயே தேன்மொழி அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் பிக் பாஸில் ஃபேமான நம்ம ஜாக்லின் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்லேயே தங்கப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பேரை வாங்கினவங்க தான் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ். அவங்க வந்து கேபிஒயில் இருந்து சின்ன திரையிலேருந்து இன்றைக்கி வெள்ளித்திரை வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அந்த ஜேர்னியில் அவங்க நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஜாக்லினுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாக்டர்கிட்ட ரொம்பவும் கெஞ்சி போராடி நான் என்னுடைய தம்பிக்காக எவ்வளோ போராடினேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு வெளியில் போகிறதுக்கும் என்னால் முடியல. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நம்பி வந்தேன். ஆனால் நான் ஒரு ஃபெமிலியர் செலிப்ரிட்டி, எனக்கே இவங்க இந்தளவுக்கு ரூடாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் இவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம ரொம்ப எமர்ஜென்சியில் கூட பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போவோம். நான் அப்படி தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், ஆனால் அங்கே நடந்த சோகத்தை நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற பிரச்சனையை நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டனிமனால் என்னுடைய தம்பிக்கு திடீர்னு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. மேபி அதுக்கு சரியாக வேக்சினேஷன் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியாது. நான் பதறிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போனேன். அப்போ இருக்கிற அந்த நர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இந்த டைமில் நைட் ஷிஃப்ட் பார்க்குற டாக்டர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க, வரத்துக்கு லேட் ஆகும், எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிற பதிலா இது, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்க கூட ஆர்குமெண்ட்டில் இறங்கிட்டேன். இந்த சத்தம் கேட்டு தான் உள்ளே இருந்த டாக்டர் வந்து வெளியில் வந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய தம்பிக்கு ஒரு பெட் டாக் கடிச்சிருச்சு, அவங்க மேபி வேக்சினேஷன் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக செக்அப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இந்த டைமில் வந்து ஹீமோக்ளோபின் ஊசி வந்து போடணும், ஆனால் வந்து கண்டவங்களுக்கெல்லாம் அதை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் சரியான ஒரு ஃபைட் மாதிரி வந்துருச்சு. அதாவது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், இங்கே வந்து அவைலபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா வந்து வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன். ஆனால் நாய் கடிச்சு மேபி ரேபிஸ் வந்தால் அதுக்கு வேக்சினேஷனே கிடையாது, அதுக்கு முறிவு மருந்தும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக டெத்து தான். அப்படிங்கும்போது என்னுடைய மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இந்த டாக்டர் சொன்னதுக்கு எனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, இதை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு தெரியல. எனக்கு எமோஷனல் தான் அந்த டைமில் ரொம்ப பீக்காக இருந்தது. அப்படி சொன்னோடனே இங்கே இருக்கிற மெயின் பிரான்ச்சில் போய் கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே வந்து சரி இந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் பிரான்ச்சுக்கு வந்தேன். ஆனால் அங்கே வந்து அந்த ஊசி வந்து போட்டு விட்டாங்க. அது அவர் வந்து என்கிட்ட வந்து இந்த ஊசி இங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தா நான் எவ்வளோ செலவு பண்ணி கூட அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் கண்டவங்களுக்குலாம் அப்போ போட முடியாதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது யாருக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இந்த டாக்டர் பேர் வந்து நான் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டேன், அந்த நர்ஸோட பேரையும் நோட் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் நர்ஸ் கிட்ட பேசி கிட்டத்தட்ட 1/2 an hourக்கு மேலே தான் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சேன் தான். அப்புறம் தான் உள்ள டாக்டர் வந்து வெளியில் வந்தாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுக்காக டாக்டர்ஸ் இருப்பாங்க, பகல் டைமில் ஒரு ஷிஃப்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, இது யூஷுவல் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் காலையிலேருந்து வேலை பார்க்கலையே, ஜஸ்ட் நவ் வந்து 1 hour இருக்குமா, அப்படி இருக்கும்போது வந்த பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய தம்பிக்கு மேபி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும், ஏன்னா ரேபிஸ் அப்படிங்கிறதுக்கு வேக்சினேஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல்
அதுக்கு காப்பாற்ற முடியாது, ஸ்ட்ரெயிட் டு டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அவன் அலறத ஃபஸ்ட்டு என்னால் பார்க்க முடியல. அந்த ஊசி இங்கே அவைலபிள் இல்லை, பக்கத்தில் மெடிக்கலில் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, இல்லை இந்த பிரான்ச்சில் இல்லை, நீங்கள் மெயின் பிரான்ச்சில் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சொல்லியிருந்தா கூட நான் போயிருப்பேன். ஆனால் அவங்க பேசின விஷயங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு டாக்டர் இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு செலிப்ரிட்டிக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது சாதாரண மனுஷங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஈவன் பதில் கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின் பிரான்ச்சுக்கு போய் என்னுடைய தம்பியை கூட்டிகிட்டு போய் எல்லா ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும். இது அதிகபட்சமாக ஷேர் ஆக தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இரெஸ்பான்ஸ்லாம் பதில் சொல்கிறது அப்படிங்கிறது குறையும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் நர்ஸே யாரும் பார்க்குறதில்ல. அங்கே கூட்டி பெருக்கிறவங்க தான் நர்ஸ் வேலையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் உண்மை தான். இது எதுவுமே பொய்யோ ஃபேக்கோ கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லோரும் வீடியோ எடுத்து போடுற விஷயங்கள் உண்மை தான். தயவுசெய்து இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது ஹெல்த் மினிஸ்டர் கண்ணிலையோ இல்லை யாராவது முக்கியமான நபர்கள் கண்ணிலையோ கண்டிப்பாக படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நேம், அது மட்டும் இல்லாமல் அந்த நர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தாய் கிழவி மூவி வேர்ல்டு வைடாக 82 crores இன்னைக்கு வசூல் படித்து பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு லீட் ஆக்டர்ஸில் ஒரு முக்கியமான ஹீரோயினை மட்டுமே வச்சு நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 100 crores நியர்லி ஏர்ன் பண்ணியிருக்க மூவி தான் தாய் கிழவி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 50 crores மேலே வெளிநாடு, ஜப்பான், அப்புறமேலே சைனா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் ஒளிபரப்பான பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இன்றைக்கி சிவகார்த்திகேயன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 83 crores மேலே தாய் கிழவி ஹிட் கொடுத்துருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவி, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆக்டர்ஸோட மூவியே இன்றைக்கி வசூலில் சாதனை படைக்க தயங்கும் போது ஒரே ஒரு பர்சன், ராதிகா அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபென்டாபுலஸான பர்சனை போட்டு இந்த வசூல் சாதனையை நிகழ்த்திருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கோடியில் தான் தாய் கிழவி மூவி எடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸும் கிட்டத்தட்ட 9 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 20 to 25 crores செலவு பண்ணி இன்றைக்கி 100 கோடி ரூபாய் தாய் கிழவி வசூல் பண்ணி 75 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி சிவகார்த்திகேயன் இந்த படம் மூலமாக சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் மொத்த சினிமா வட்டாரங்களையும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக வசூல் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது யூத் படம். கென் கருணாஸோட முதல் இயக்கம் மற்றும் அதாவது டிரெக்டர் கம் ஹீரோவாக நடிச்சிருக்கிற அந்த படம் தான் கிட்டத்தட்ட 60 crores மேலே வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட நாயகரான கென் கருணாஸே இதை பற்றி சந்தோஷமாக ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு.